வணக்கம். எனக்கு கொரியன் கிளாஸில் தோ அண்ட் துல் இந்த 2 கிராமருக்கான எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடியே நம்ம டெய்லி வேர்ட்ஸ் படிப்போம் இல்லையா, அதை படிச்சிடலாம். இன்னைக்கான டெய்லி வேர்ட்ஸில் ஃபர்ஸ்ட் வேர்ட் சோ. சோனா நான். சோ. நானாலும் நான் தான். நான் சொல்லுவாங்க, இல்லாட்டி சோ. இது ரெண்டுத்தில் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நோ. நோனா நீ. நோ. சோ நா நோ. தங்சின். தங்சின்னா நீங்கள். தங்சின். தங்சின். கு. குனா அவன். கு. எக்கு ப்ளஸ் கு. தென் கின்யோ. கின்யோனா அவள். கு பக்கத்தில் நியோ போட்டு அவள் அப்படின்னு சொல்கிறாங்க. கின்யோ. குதில். குதில்னா அவர்கள். குதில். நம்ஜா. நம்ஜானா ஆண். நம்ஜா. யோஜா. யோஜானா பெண். யோஜா. ஆயி. ஆயினா குழந்தை. ஆயி. அவ்வளோதான் இன்றைக்கான 10 வேர்ட்ஸ். இப்போ நம்ம கிராமருக்குள்ளே என்ட்ரலாம். நம்மளோட ஃபர்ஸ்ட் கிராமர் வந்து தோ. ரொம்ப ஈஸியான கிராமர் தான். ரொம்பவே ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணினா போதும். இந்த தோ அப்படின்ற வேர்ட் வந்து இப்போ நம்ம ஒருத்தரை பற்றி பேசுகிறப்போ வந்து அங்கே ஈகா யூஸ் பண்ணுறோம் ஒரு பர்சனை பற்றி மென்ஷன் பண்ணுறப்போ. பட் நம்ம கூட இன்னொரு பர்சனே நம்ம சேர்த்து பேசுவோம் இல்லையா, அந்த டைம் வந்து இந்த தோன்றது யூஸ் ஆகும். ஈகா யூஸ் பண்ணக்கூடாது. ஈகா என்னன்றது ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்க லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த தோக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சோனுன் ஹக்செங் இயேயோ. சோனுன் அக்செங் இயேயோ அப்படின்னா நான் மாணவர். ஸோ இந்த இடத்துல சோன்றது நான், பட் இந்த நின்றுன்றது வந்து இங்கே கிராமராக வந்திருக்கு. நான் வந்து என்னை பற்றி மட்டும் பேசுகிறேன், அதாவது ஒரு பர்சனை பற்றி மட்டும் பேசுகிறேன், அதனால் இங்கே நின் அப்படின்றது வந்திருக்கு. இதுவே என் கூட இன்னொருத்தவங்களை சேர்த்து நான் பேசுகிறேன் அப்படின்றப்போ இங்கே வந்து நின்றுன்றது வரக்கூடாது, இந்த தோன்றது தான் ஆட் பண்ணணும். ஸோ இப்போ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். குது ஹக்செங்கியேயோ. குது அக்செங்கியேயோ அப்படின்னா அவனும் மாணவன். ஸோ இந்த இடத்துல வந்து அவன் மாணவன் அப்படின்னு சொன்னால் அங்கே வந்து குனுன் அக்செங்கியேயோ. குனுன் அந்த நின்னுன்றது வரும். இங்கே வந்து அவங்களே சேர்த்து சொல்கிறோம், ரெண்டாவது பர்சனாக மென்ஷன் பண்ணுறோம், அதனால குதுன்றது வந்திருக்கு. ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். குன்யது ஹக்செங்கியேயோ. ஸோ அவளும் மாணவர். அந்த இடத்துலையும் வந்து அவங்களையும் தேர்ட் பர்சனாக இருந்தாலும் சேர்த்து சொல்கிறப்போ, ஒரு பர்சனை தவிர்த்து அடுத்து எத்தனை பர்சன் சொன்னாலும் அவங்கள மென்ஷன் பண்ணுறப்போ இந்த தூன்றது தான் மென்ஷன் ஆகும். ஈகான்றது வராது. ஸோ சோனுன்னா நான், சோதுனா நானும், குனுன்னா அவன், குதுனா அவனும், குன்யோனுன்னா அவள், கின்யோதுனா அவளும். ஸோ நம்ம யூஸ் பண்ணுற நும் இல்லாட்டி லும், இந்த 2 வேர்டுக்கு தான் இந்த தோ அப்படின்றது யூஸ் ஆகுது. ஒரு பர்சனை மென்ஷன் பண்ணுறப்போ ஈகா இதில் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பர்சன் இல்லாமல் எக்ஸ்ட்ரா 2-3 பர்சன் பேசுகிறப்போ இந்த தோன்றது வரும். தென் செகண்ட் கிராமர் பாருங்கள், தில். இந்த தில்லுன்ற கிராமரை வந்து நம்ம ஒருமை பன்மை படிச்சிருக்கோம் இல்லையா, சிங்குலர் ப்ளூரல். அதில் இந்த ப்ளூரலுக்கு தான் வந்து இந்த தில்லுன்றது யூஸ் பண்ணுவாங்க, பன்மை. எப்போவுமே வந்து ஒருத்தவங்களை பற்றி இல்லை ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேச மாட்டோம். சம்டைம்ஸ் வந்து இந்த பன்மை வார்த்தைகள் யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த டைமில் வந்து எந்த வார்த்தையை நம்ம பேசுகிறோமோ அதுக்கு லாஸ்ட் எண்டிங்கில் வந்து இந்த தில்லுன்றது ஆட் பண்ணிக்கணும். எக்ஸாம்பிள் பாருங்கள். குயாங்கினா வந்து பூனை, குயாங்கி. அதே குயாங்கி தில் அப்படின்னா அந்த இடத்துல பூனைகள் அப்படின்னு வந்துடும். கேனா நாய், கே. அதுவே கெதில் அப்படின்னா அது நாய்கள். ஸோ அந்த கல்லுன்ற வேர்டுக்கு தான் வந்து இந்த தில்லுன்றதை ஆட் பண்ணுறாங்க. இது ரொம்ப ஈஸியான ஒரு கிராமர் தான். நம்ம ரொம்ப ஈஸியாகவே புரிஞ்சுக்க முடிகிற ஒரு கிராமர் தான். அதனால தான் இதுக்கு தனியாக எக்ஸாம்பிள் சென்டென்ஸ்லாம் எதுவுமே நான் கொடுக்கல. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த வேர்டை பாருங்கள், கிரிகோ. கிரிகோனா வந்து மற்றும், அதாவது அண்ட், கிரிகோ. தென் ஹஜ்மன்.
ஹஜ்மன்னா வந்து ஆனால். பட் அஜ்மன், ஹஜ்மன் இதெல்லாம் வந்து நம்ம ஜென்ரலாக யூஸ் பண்ணுற வார்த்தைகள். கிரஜ்மன், கிரஜ்மன் அண்ட் ஜிமன் இது ரெண்டுத்துக்குமே வந்து ஒரே மீனிங் தான். இருப்பினும், ஹவவர் இருந்தாலும் அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த நேரத்தில் வந்து இந்த கிரஜ்மன் இல்லை ஜிமன் யூஸ் பண்ணலாம். தென் கிரசோ, கிரசோன்னா ஆனால். இந்த சோ வந்ததுன்னா சோ வரும், அந்த மாதிரி நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். கிரசோ ஆனால். தென் தேமுன்னே, தேமுன்னேனா வந்து ஏனினும், பிகாஸ். ஆக்சுவலி இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா கிராமர் செக்ஷனில் தான் வச்சுருக்காங்க. இந்த கிரிகோ, அஜ்மன், கிரஜ்மன், ஜிமன், கிரசோ, தெமுன்னே இது எல்லாத்துக்குமே வந்து தனித்தனியாக ஒரு ஒரு எக்ஸசைஸ் இருக்குது. பட் அப்படிலாம் நம்ம படிக்க வேண்டாம். இதை வந்து கிராமராக நம்ம பார்த்தா தான் நம்மளுக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். நிறைய படிக்கிறா போல் இருக்கும். ஒரு லாங்குவேஜுக்கு நம்ம நிறைய கிராமருக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணோன்னா நம்ம அந்த லாங்குவேஜை பேசவும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதாவது ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ நம்ம வந்து இதை கிராமராக பார்க்காம வேர்டாக பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். அப்போ நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். நான் இதுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் கொடுக்குறேன் சென்டென்ஸில். ஒனில் சோனும் கொஞ்சனையோ ஹஜ்மன் அக்கைய அன்கசையோ அப்படின்னா வந்து எனக்கு நான் நல்லா தான் இருக்கேன், பட் ஆனால் நான் வந்து எனக்கு ஸ்கூல் போகலை அப்படின்ட்டு மீனிங். இங்கே வந்து இந்த நின்னுன்றது, தென் இந்த ஆயோ, தென் இந்த ஏ, தென் இந்த இஸ்ஸோயோ இது எல்லாமே வந்து கிராமர் செக்ஷன். இது எல்லாத்துக்குமே தனித்தனியாக போட்டிருக்கேன். லிங்க் கொடுக்குறேன், பார்க்காதவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த அஜ்மன் அப்படின்ற வேர்டுக்கு வந்து ஆனால் அப்படின்றது இங்கே ஆட் ஆகிருக்கு. ஸோ இவ்வளோ தான். இதுக்கு முன்னாடி பார்த்த கிரசோ, அஜ்மன், கிரஜ்மன் இது எல்லாமே வந்து கிராமராக பார்க்காம ஒரு வேர்டாக நம்ம படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஜென்ரலாக யூஸ் பண்ணுற சென்டென்ஸில் எந்த இடத்துல ஆனால், இருந்தாலும் அப்படின்ற இடத்துல வரணுமோ அந்த வேர்டை நம்ம ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். ஸோ ரொம்ப ஈஸி தான். இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது கொரியன் கிராமரில் டவுட் இருந்தாலும் மென்ஷன் பண்ணுங்கள். as soon as possible ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். கம்சமிதா, நீங்கள்